ஏமா ஒரு நிமிஷம் என்ன நான் இருக்க மாட்டேன் சார். என்னதுமா இல்லம்மா வெரி வெரி குட்மா நீங்க வாட வெளிய போலாமா ஆரம்பிக்கலாங்களா இல்லையா குத்து கலாட்ட உட்கார்ந்து இருக்காங்க சொன்னாங்க சார். அந்த விஷயம் இது என்ன அரே நீ அப்பா அரே அவர் குத்து கலாட்ட உட்கார்ந்தாரா உருண்டை பிடிச்ச மாதிரி உட்கார்ந்தாரா பத்தில விஷயம் இல்ல விஷயம் வந்து விக்ரம் அங்கிருந்து எழுப்பலாமா வேணாமான்னு கேட்டாங்க சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க சார். ஏன் இப்போ உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே. விக்ரம் ஏதோ கல்லு பிடிச்ச மாதிரி உருண்டை பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு அவர் எழுப்பணும்னு சொன்னாங்களா இல்லையா? ஆமா சொன்னாங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண அது சொல்ல வேண்டிய அவசியம் என்னவா இருக்க முடியும்? பாருக்கு அந்த சேர் வேணுமா பாருக்கு? தெரியாது சார் எனக்கு. மாப்ள அதெல்லாம் இல்ல மாப்ள அதெல்லாம் ஏதாவது வேற ஏதாவது ட்ரிக் வச்சு எனக்கு வந்து கோவம் வந்துருச்சு நான் அப்செட்டா இருக்கேன் அதனால நான் இப்படி தான் பேசுவேன் அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன பண்ண எந்த வருஷத்துக்கு காமெடி இதெல்லாம் ஜாலியா பேசிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு காமெடி வீக்கெண்ட்ல அப்படிலாம் பேசக்கூடாது. கேட்ட ரொம்ப இங்க பாருங்க ரொம்ப இட்ஸ் a fun ரா fun thrillerடா அடுத்து என்னவாகும் ஏதாகும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இங்க ஒண்ணுமே நடக்க போறதுல வா டேய் டேய் ஏன்டா அப்படி தர்த்தினியம் பிடிச்ச மாதிரி பேசுற? வாரம் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு தலை வலிக்குது. எனக்கு ஆறுதல் சொல்ற வேலை இல்லம்மா. அதுனா அப்புறம் ஏன்டா பயந்து சாகுறீங்க? நீ பயந்துட்டு என்னைய பார்த்து பயந்து இல்ல அப்படி யோசிக்காதீங்க. ஒன்னும் ஆக போறது இல்லம்மா. இப்ப என்னமா ஆயிட போகுது? இப்போ கேளுங்க முதல்ல கேளுங்க. நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது ஒண்ணும் கிடைக்காது. அம்மையாத என் வயித்துல சும்மா விடாத பண்ணலாம். பார்த்து நல்லா இருந்துக்க. என்ன ஆயிட போகுது? இப்போ உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்க போலாம். உங்களை யாரும் கட்டாயப்பட்டுலாம் ஆட வைக்க மாட்டாங்க. என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. டேய் எனக்கு என்ன பயம்? தெரிஞ்சுக்கோங்க. அப்பலாம் யோசிக்காதீங்க. புரிஞ்சுக்கோங்க. முதுகுல குத்திட்டில்ல இல்ல முதுகுல குத்திட்டில்ல தப்பா இல்ல எஃப்ஜே இல்லையா? எது சொன்னாலும் எஃப்ஜே வந்து சரணா ஓகேண்ணா பேசல தலையா சொல்றாங்கன்னு நினைச்சேன் சார் நான். அவங்க தலையா சொல்லிட்டு போறாங்க வேற இலையா சொல்லிட்டு போறாங்கம்மா. தலையா இருக்க நீங்க தான் முடிவு எடுக்கணும். எல்லாவும் பார்த்துப்பா ரொம்ப நன்றி. தெரியாதா சார்? எனக்கு தெரியாது சார். எல்லாரும் அழக்கூடாது. இல்ல நம்ம இல்ல போறேன்றே வாய மூடு. இல்ல கொஞ்சம் நீங்க போய் சொல்றீங்க நான் சொல்ல உண்மையா சொல்றேன். பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார். வேணா சார் இப்படி பண்ணாதீங்க சார். வேணா ஜெனியூனா சொல்றேன். வேண்டாம் அழக்கூடாது. அழுவுறது வேஸ்ட். கேள்வி கேட்க முடியாது. பாத்தீங்களா நண்பர்களே என்ன ரோசனை பண்றானுவா? அது எனக்கு உடன்பாடு இல்ல பாரு. நான் இதை செய்ய மாட்டேன் பாரு நான் என்ன பண்றது பாரு. இப்படின்னா 1000 பேசிருக்கலாமே. எனக்கு வீட்ல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. இப்ப சொல்றீங்கல்ல எனக்கு புரியல, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால கவனிக்க முடியல அப்படி சொல்றீங்கல்ல. தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. கெட்ட வார்த்தைலாம் பேச வருது இல்ல, அப்ப அதை சொல்றதுக்கு என்ன? கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டுட்டாளே. அதுல ஒரு பெருமை வேற. இத்தனை நாள கெட்ட வார்த்தை பேசல, இப்ப என்ன கெட்ட வார்த்தை பேசலாம் என்ன பேசலாம் என்ன? ஏமா ஒரு நிமிஷம் என்ன நான் இருக்க மாட்டேன் சார். என்னதுமா? நான் வீட்டுக்கு போறேன் சார். வீட்டுக்கு போறீங்களாமா? வெரி வெரி குட்மா நீங்க வாட வெளிய போலாமா? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு என் வீட்டு இடமில்ல போல வெளியே போய் 4 நாள் பட்டாதான் வாழ்க்கை என்னன்னு தெரியும். ஓகே சார். ஏய் இப்படி பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்கடா. நல்லாவே இருக்க முடியாது. நீங்க வந்து ரம்யா வந்து உங்களுக்கு போக வேண்டிய ப்ரொசீஜரை பார்த்துப்பாங்கம்மா. ப்ளீஸ் கம் அவுட் அண்ட் டேக் கேர். ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அண்ணே உங்களை போட வேண்டிய வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா. பஸ் சாரி பாஸ், நான் என்னால முடியல பாஸ். விஜய் சேதுபதி சார் கிட்ட நான் போறேன்னு சொல்லிட்டேன். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த கேம்ல கண்டினியூ பண்றீங்களா? நீங்க கண்டினியூ பண்றீங்களா? ஓகே கதை முடியுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சினா. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இதே மாதிரி இன்னொரு தடவை வந்து கதவை திறந்து மூட மாட்டோம். சொன்னதெல்லாம் விட்டுருவேன். இப்போ ஒரு பண்ணி அது என்னது இது? நகைச்சுவை, சிறிய நகைச்சுவை. இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை பெரிய